ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை இலைகளும் 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்து போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு தேவையில்லை. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் 3ஐயும் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கிண்டணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு போடும்போது வெஜிடபிள்ஸ் பச்சையாக இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லு அந்த குக் ஆகாமல் இருக்கிறது போகிற அளவுக்கு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ரொம்ப ஓவர் குக் பண்ண வேண்டியதில்லை. கரெக்டாக வெந்திருக்கணும். சேம் டைம் அதோட ஃப்ரெஷ்னஸ் போயிருக்கக்கூடாது. அப்படியே சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பச்சை மிளகாயோட காரம் இறங்கி கரெக்டாக குக் ஆகிருக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது ஓவர் குக் ஆகாமல் இந்த பதத்தில் தான் நம்ம சமைக்கணும். தேவைப்பட்டால் லைட்டாக கொஞ்சமாக வாட்டர் தெளித்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போடும்போது அதோடய டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி யாராவது இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி.